இந்த வட மாநில மக்கள் இருக்காங்களே, இவங்கள வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வட மாநில கிருமிகள் அப்படின்னு சொல்லலாம். வட மாநில கிருமிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வட மாநில மக்கள் பெரும்பாலும் வந்து இங்கே பிழைக்க வர்றாங்கல்ல, அவங்கள நான் சொல்கிறேன். அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதனால படிப்பறிவு இல்லாதவருடைய ஒரு பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வட மாநில மக்களோட ஒரு வாழ்க்கை முறையை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சுத்தத்தை கடைபிடிக்கிறது இல்லை. வட மாநிலத்தில் எந்த உணவகத்துலேயும் பெரும்பாலும் சுத்தமாகவே இருக்கிறதில்ல. அவங்க வட மாநில தொழிலாளர்களுடைய உழைப்பில் வந்து தூய்மை என்பது சுத்தமாக கூட கொஞ்சம் இல்லை. அவங்க ரொம்ப திமிராக வந்து நடந்துக்கிறாங்க. தூய்மையை பற்றி அவங்களுக்கு அந்த அறிவே இல்லை. தூய்மையோட அவசியம் என்ன, தூய்மைன்னா என்ன, ஏன் தூய்மையாக இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணம் அந்த படிப்பறிவு இல்லாத தான் காரணமாக இருக்குது. படிப்பறிவு இல்லாத கடந்த காலத்தில் கூட எல்லா உலகத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. படிப்பறிவு தான் இன்றைக்கி வந்து நம்ம தூய்மை எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு படிப்பறிவு தான் காரணமாக இருக்குது. நாமளும் கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்தோம். ஒரு கடந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கும் தூய்மைங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. இப்போ நம்மலாம் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இன்றைக்கி நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கு. படிப்பறிவு என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த பள்ளி படிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பள்ளி படிப்பு, புத்தக படிப்புலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? இந்த இயந்திர அறிவியல் உலகில் பள்ளி படிப்பு, புத்தகம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உனக்கு வந்து தூய்மையை பற்றின எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வட மாநில மக்களை வந்து நம்ம உதாரணமாக கொள்ளலாம். நம்ம சமூக வலைதள ஊடகங்களில் பார்க்குறோம். அருவருப்பாக அவங்க வந்து இந்த உணவு முறையில் ரொம்ப அருவருப்பான முறையை கையாளுகிறது. அவங்களுக்கு தெரியல, அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை சகித்துக் கொள்கிறார்கள். ஒரு சாக்கடையில் புரள்வது போல் அவர்களுடைய உணவு தயாரிப்பு முறை அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போது வடமாநில மக்களை நம்ம வந்து வடமாநில மக்கள் என்று சொல்வதை விட வடமாநில கிருமிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் வடமாநில மக்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் இங்கு பிழைக்க வருகிறவர்கள் அவங்க ஊரில் அந்த படிப்பறிவு இல்லாமல் வேலை பார்க்குற அந்த மக்கள் அப்படி இருக்கிறார்கள். அங்கேயும் படித்தவங்க இருக்காங்க. அவங்க தூய்மையாக இருப்பதற்கு அவங்க தூய்மையாக இருப்பாங்க. ஆனால் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அவங்க ஏன் படிப்பறிவு? அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க இயல்பாகவே வட மாநில மக்கள் கடினமான உழைப்பாளிகள். அப்படிப்பட்டவங்க வந்து அவங்களுடைய கல்வி முறை தவறாக இருக்குது. அதாவது நல்ல தரமான கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்புறம் கல்வி முறை ஆங்கில மோகம் இருக்குல்ல, ஆங்கில மோகம் என்பது அவர்கள் படிப்பதை கடினப்படுத்துகிறது, படிக்க விடாமல் செய்கிறது. அதனால் படிப்பில் வந்து மண்ணள்ளி போட்டுருச்சு இந்த ஆங்கில வழி கல்வி, ஆங்கில மோகம் என்பது. அதனால் படிப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்க எப்போவுமே உழைப்பை ரொம்ப உழைக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களால வந்து இந்த படிப்பு என்பது படிப்பு வந்து சிரமமாக மாறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி படிப்பை கைவிட்டுட்டு அங்கே படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமும் குறைவாக தான் இருக்குமோ என்னவோ தெரில. அதனால் படிக்கிறத அவங்க கைவிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொழிலாளர்களாக மாறிடுறாங்க. படிப்பறிவு இல்லாத அப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். படிப்பறிவு இல்லாமல் அவர்களுக்கும் ஆசை இருக்கும், கனவு இருக்கும். ஆனால் படிப்பதற்கு வாய்ப்புகளை அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தராதனால இந்த அரசியல்வாதிகள் மக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க மக்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி இப்படிலாம் வைக்கும்போது அதனால் கல்வி முறை அங்கே மோசமாக இருக்கிறதுனால அவங்களால சரியாக கல்வி கற்க முடியாமல் அவர்கள் கல்வி மீது நம்பிக்கை இல்லாமல் சிறு வயதிலேயே அவர்கள் இந்த மாதிரி தொழில் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பிழைப்பு தேடி வெளி மாநிலங்களுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை வேறு இருக்கும். தாழ்வு மனப்பான்மை, தன்னையே தாழ்வாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை, தன்னையே இழிவாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை, அதுதான் வந்து அவர்களை அது போன்று இழிவான செயல்களை செய்ய வைக்கிறது. அவர் ஏதாவது ஒரு உணவுத்துறையா அதில் வந்து அவங்க உணவு தயாரிக்கிற முறையை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அப்போது அவருடைய பழக்க வழக்கங்கள், குளிக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த படிப்பறிவு இல்லை, தாய்மொழியில் கல்வி இல்லை. அதனால தான் அந்த கல்வி முறை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடின உழைப்பில் ஈடுபடுகிற இயல்பை கொண்ட அந்த வட மாநில மக்களுக்கு கல்வி முறையில் நம்பிக்கை இல்லை. கல்வி கற்பதற்காக நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு அவர்களுக்கு உடன்படலை. நம்பிக்கை இல்லாத, பயன் தராத இந்த ஆங்கில வழி கல்வி, அந்நிய மொழி கல்வி, தாய்மொழியில் இல்லாத கல்வி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த உள்ளுணர்வோட தூண்டுதல் தான் அவர்களுக்கு இந்த படிப்பு மேல் நம்பிக்கை இல்லாமல் சிறு வயதிலேயே தொழில் செய்வதற்காக வெளி மாநிலங்களுக்கு பிழைப்பு தேடி வெளி மாநிலங்களுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு வரவேற்பு வெளி மாநிலங்களில் இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்குது. நல்லா வரவேற்கிறாங்க, நல்லா உழைப்பார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக. அவர்கள் எல்லா துறையிலுமே இப்போ தென்னிந்தியாவில் உள்ள உணவகங்களில் இவர்கள் எல்லாருமே புகுந்துடுறாங்க. இந்த வட மாநில மக்கள் புகுந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உணவு தயாரிப்பில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இருக்கிறதில்ல.
அசுத்தமான முறையில் உணவை தயாரிக்கிறார்கள். அப்புறம் அவங்கள வந்து ஒரு நல்ல குறைந்த ஊதியத்தில் அதிக வேலை வாங்குகிற ஒரு மனப்பான்மை முதலாளிகளுக்கு இருக்குது. அப்போ அந்த முதலாளிகளுக்கு எதிராக எதையாவது செய்யணும், தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இந்த வடமாநில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் முதலாளி இந்த வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி நிறைய வேலை வாங்குறாரு. அவர் கொஞ்ச நேரம் தான் ஓய்வு கொடுக்குறாரு, கொஞ்சமாக தான் சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ இது வந்து அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு தெரியுது. ஆனால் அதுலேருந்து வேறு வழி இல்லை. அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை. அதிக சம்பளம் கொடுங்கன்னு கேட்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய முதலாளிகளுக்கு எதிரான கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த உணவில் ஏதாவது அசிங்கம் பண்ணுவாங்க, எச்சி துப்புவாங்க, அல்லது வந்து ஒன்றுக்கு சிறுநீர் கழிப்பாங்க. இந்த மாதிரி முதலாளிக்கு எதிராக, தன்னை கொத்தடிமையாக நினைக்கிற இந்த முதலாளிகளுக்கு எதிராக, கொத்தடிமையாக பயன்படுத்தி தங்களுடைய உழைப்பை சுரண்டுகிற இந்த முதலாளிகளுக்கு எதிராக குறைந்த ஊதியத்தை கொடுத்து அதிக நேரம் வேலை வாங்குகிற, அது மாதிரி ஒரு தங்குகிற இடமா அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்காது. அந்த தொழிலாளர் தங்குகிற இடம் ஆரோக்கியமாக இருக்காது, சுகாதாரமாக இருக்காது, கொசுக்கடியில் தூங்குவாங்க. இப்படி தங்களுடைய உழைப்பை சுரண்டுகிற இந்த முதலாளிகளுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அவங்க என்ன பண்ணலாம், அந்த உணவுத்துறை ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த உணவுகளில் என்ன பண்ணுவாங்க, சிறுநீர் கழிக்கலாம், எச்சு துப்பலாம். இப்படி எதையாவது தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் அது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் இதிலேருந்து இந்த வடமாநில மக்களிடமிருந்து முதல்ல பிழைப்பை தேடி வருகிற அந்த வடமாநில தொழிலாளர் இருக்காங்களா, படிக்காத அந்த வடமாநில தொழிலாளர்களிடமிருந்து முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும். அவங்களும் அவங்கள பாதுகாத்துட்டு படிப்பறிவு தான் அதனால் அவர்களை வேலைக்கு வைப்பதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி அது பற்றிய விழிப்புணர்வு சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக வடமாநில அந்த மக்களை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக இருக்குது. அவங்ககிட்ட ஒரு சுத்தம் கிடையாது, சுத்தம் என்பதே கிடையாது. அதனால் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது தான் நமது கருத்து. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உடம்புல சிரங்கெல்லாம் வரும். சின்ன பசங்களுக்கு சிரங்கு, தோல் நோய்கள்லாம் நிறைய வரும். காரணம் என்ன, அப்போல்லாம் நம்ம தூய்மையாக வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால தான் நிறைய நோய்களும் அதிகமாக இருந்தது. நம்ம உணவுகளில் தூய்மை குறைவாக இருந்தது, அது மாதிரி நம்ம வாழ்க்கை முறையில் தூய்மை குறைவாக இருந்தது. அதனால் தோல் நோய்கள் இன்றைக்கெலாம் வந்து சிரங்கு உள்ளவங்கள பார்க்குறதே அரிதாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கி நமக்கு அந்த நோய்கள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போகுது. அப்படிப்பட்ட நோய்களே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நமக்கு வந்து படிப்பறிவு தான். அந்த படிப்பறிவு அதன் மூலம் தான் நம்ம இன்றைக்கி தூய்மையாக இருக்கிறோம். அதனால் அந்த சில நோய்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. அதனால் படிப்பறிவு ரொம்ப முக்கியம். நம்ம அறிவியலை புரிந்து கொள்கிறோம். படிப்பறிவு மூலமாக அறிவியலை புரிந்து கொள்கிறோம். அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம இது போன்ற நோய்கள்லேருந்து நம்மளே பாதுகாத்து கொள்கிறோம். சுத்தமாகலாம் இருக்கிறோம். இன்றைக்கி சோப்பு பயன்படுத்துகிற வழக்கமே இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ கடந்த காலங்களில் 30 வருஷத்துக்கு முன்னாடி சோப்பெல்லாம் பயன்படுத்துகிற வழக்கம் ரொம்ப குறைவு. எதையாவது செங்கலெல்லாம் போட்டு உடம்பு தேய்ச்சி குளிப்பாங்க. செங்கல், அப்புறம் வந்து சும்மா வெறுங்கையை போட்டு உடம்பு தேய்ச்சி குளிப்பாங்க. சோப்புங்கிறது வந்து குளிக்கிற சோப்பு அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து நிறைய இந்த தோல் நோயெல்லாம் சிரங்கெல்லாம் வந்து அதிகமாச்சு. அப்போ இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போகுது. அந்த நோய்களே உள்ளவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ அந்தளவுக்கு நாம் இன்றைக்கி வந்து பல நோய்கள்லேருந்து விடுபட்டிருக்கோம் அப்படின்னா அது காரணம் நம்ம தூய்மையாக இருப்பது தான் காரணம். அதுக்கு நாம் ஏன் தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து படிப்பறிவு வந்து அதுதான் அந்த தூய்மைக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் பல நோய்கள் இப்போ இந்த வடமாநில மக்கள் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. அதனால் அவங்களுக்கு அறிவியலை புரிந்து கொள்ள முடியவில்லை. அறிவியலை புரிஞ்சிக்காதனால அவங்க வந்து தூய்மைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா அசுத்தமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வேலை செய்யும்போது அசுத்தமாக. அதனால் வடமாநில மக்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி பிழைப்பு தேடி அதுபோன்று அருவருப்பாக வேலை செய்கிற எல்லாரையும் நான் சொல்லலை, அருவருப்பாக வேலை செய்கிற அந்த வடமாநில மக்களில் தொழிலாளர்களை நம்ம எப்படி பார்க்கணும்னா வடமாநில கிருமிகள் அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிழைப்பு தேடி வேறு மாநிலங்களுக்கு செல்கிற அவர்கள் ஒரு யுத்தத்தையே ஒரு பெரிய போரே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அசுத்தம் தூய்மை மீது அவர்களுக்கு ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட இருந்து ஐஸ் வாங்காதீங்க, ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, எந்த உணவுப் பொருளையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அவங்களால நம்பாதீங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்ல ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து
சுத்தமாக இருக்கும். அவங்க வந்து குறைந்த வாடகையில் ஏதோ ஒரு வீட்டில் கும்பலாக தங்கியிருப்பாங்க. அப்போ அங்கே வந்து தண்ணியெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியாக குளிக்க மாட்டாங்க. சுகாதார சீர்கேடு உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. அதனால் வந்து எச்சரிக்கையாக அவர்களிடம் வந்து அவர்களை வந்து இல்லை அவங்கள வந்து கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு ஏதாவது சட்டம் போடுங்க. தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எதாவது பயிற்சி கொடுங்க. குறைந்தபட்சம் அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க. அப்படி ஏதாவது மாற்று வழிகளையாவது அவங்கள வந்து ஒன்று அவங்கள வந்து படிப்பறிவில், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 10வது படிச்சுட்டு இருந்தால் தான் நீங்கள் வர முடியும், தமிழ்நாட்டுக்கு வர முடியும் அப்படின்னு ஏதாவது சட்டம் போடுங்க. இப்போ படிச்சிருந்தா தானே அமெரிக்காவுக்கு போக முடியும். அதே மாதிரி படிச்சிருந்தா தான் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்ல. அது நாட்டுக்கே பாதுகாப்பு. எப்படி நீ இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய வந்து நீ படிக்காமல் வேலை வாங்கக்கூடாதுன்னு இங்கே ஒரு சட்டம் இருக்குல்ல. படிக்காமல் ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. அதே மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வர்றாங்களா, பிழைப்பு தேடி வராங்களா, 10வது படித்தாதான்ப்பா உனக்கு இங்கே வேலை, இங்கே உள்ள நுழையவே முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க. அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, படிப்பறிவு என்பது அவர்கள் தூய்மையாக நடந்து கொள்வதற்கு உதவி செய்யும். அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும். அறிவியலை புரிந்து கொண்ட அந்த விழிப்புணர்வு. படிக்கலைன்னா என்ன ஆகும், அதாவது தூய்மையாக இல்லைன்னா என்ன ஆகும், கிருமிகள் வந்து ஒட்டிக்கும், காற்றில் கிருமிகள் இருக்குது, நம்ம பயன்படுத்துகிற உணவுகள், கைகளில். அப்போ அந்த அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை உணர்வார்கள், அவசியத்தை உணர்வார்கள். அதனால் படிப்பறிவு உள்ளவர். அப்போ நம்ம தமிழ்நாட்டை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 10வது வரைக்காவது படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வருகிறவர்கள் கண்டிப்பாக 10வது வரைக்காக படிச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகுனா, 10வது வரைக்கும் படிக்கிற நாங்கள் எதுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வரோம், அது கூட படிக்காதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரோம். 10வது வரைக்கும் படிச்சிருந்தா நான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் பிழைப்பு தேடி, அந்தளவுக்கு திறமை இருந்தால் நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி, அப்போது அதன் மூலம் வெளிநாட்டில் மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதை கூட நம்ம தடுக்க முடியும், குறைக்க முடியும். அதனால் வந்து ஏன் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் படிப்பறிவு தான் தூய்மைக்கு காரணமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கலைன்னா அவங்க தூய்மைன்னா என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு நம்ம அது ஏன் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ வந்து 2040 அப்புறம் பள்ளிக்கூடங்கிறதே கிடையாது, புத்தகம் என்பதே கிடையாது. அப்போ அவங்க எப்படி தூய்மையாக இருப்பார்கள், மீண்டும் தோல் நோய்கள் வராதா, மீண்டும் சிரங்குகள்லாம் வந்து விடாதா அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். அப்போது நம்ம உணவு முறை தான் நமக்கு வந்து இந்த மாதிரி படிப்பறிவு தான் நமக்கு தூய்மையாக இருப்பதற்கு காரணமாக இருக்குது. இந்த உணவு முறை தான் நம்ம வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டனால நம்ம முட்டாளாகிறோம். எந்த உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இது போன்ற தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், இது போன்ற மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டதுனால நம்ம முட்டாளாகிறதுனால நமக்கு அறிவுங்கிறதே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ தான் வந்து நம்ம அறிவை வேலை செய்ய வைப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் அறிவுங்கன்னா என்னன்னு தெரியும். அப்போ தான் மூளை ஒழுங்காக வேலை செய்யும். செயற்கையான ஒரு சுவாசத்தை அளிப்பது போல் செயற்கையான ஒரு அறிவை வழங்குகிற ஒரு நிறுவனம் தான் பள்ளிக்கூடம். நமக்கு முற்றிலும் இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், மோர் உணவு, இது போன்ற உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு இயற்கையான அறிவுங்கிறது உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு இயற்கையான அறிவை வர வைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பள்ளிக்கூடம் தேவை. அப்போ தான் உங்களால் அறிவியலை புரிந்து கொள்ள முடியும். அறிவியலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏன் வருது, நீ முரணான உணவுகளை சாப்பிட்ற. எது மனித உணவோ அதை சாப்பிடாம எது மனுஷங்க சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிட்டனால தான் உனக்கு அறிவுங்கிறது வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ வந்து செயற்கையான அறிவை ஊட்ட வேண்டும், செயற்கையான சுவாசத்தை கொடுப்பது போல் செயற்கையான அறிவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள்லாம் வந்து போட்டு டெய்லி இப்போ ப்ராக்டிஸ் கொடுங்க, 8 மணி நேரம் பயிற்சி கொடுத்தா தான் அந்த அறிவு என்பது ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த உணவுகளை சாப்பிடுவதால் அறிவு என்பது சுத்தமாக வேலையே செய்யாது. இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், மோர் உணவு, இந்த உணவுகளை சாப்பிட்டா அறிவுங்கிறது சுத்தமாக வேலை செய்யாது. மூட நம்பிக்கைகள் தான் ஏற்படும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த உணவுகள்லேருந்து விடுபட முடியாத ஒரு அடிமைத்தனம் என்பது உங்ககிட்ட ஏற்படுது. இந்த உணவுகள்லேருந்து என்னால் விடுபடவே முடியாதுப்பா, அந்த அளவுக்கு இந்த உணவுக்கு நீ அடிமையாயிட்ட. அதே நேரத்தில் அடிமையான என்னாகும், மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, மூட நம்பிக்கைகள் தான் ஏற்படும். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் உனக்கு அறிவு ஏற்படுத்தணும், உணவுலேருந்தும் விடுபட முடியாது, அறிவும் உனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடம், புத்தகங்கள், ஆசிரியர்கள், இப்படி இவர்கள் உதவியால் கடினமான பயிற்சியை மேற்கொண்டால் மட்டும்தான் ஒரு செயற்கையான அறிவை உனக்கு ஏற்படுத்த முடியும். அப்போ தான் நீ செயற்கையான அறிவை ஏற்படுத்தி இந்த அறிவியலை நீ புரிந்து கொள்கிறாய். அறிவியலை புரிந்து கொண்டு சுத்தமாக இல்லைன்னா எவ்வளோ ஆபத்து, நோய்கள் வந்துடும், மற்றவங்க நம்மளை அருவருப்பாக நினைப்பாங்க, இப்படி பலவித காரணங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு எப்போ ஏற்படுது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும், செயற்கையான அறிவு
அறிவு, அதாவது மூட நம்பிக்கை. நம்ம முட்டாளான நிலைமையில் இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால நம்ம முட்டாளாகிற நிலை. இப்போ அறிவுங்கிறது வேலையே செய்ய முடியாது. அறிவியலை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாத இந்த நிலைமையில் உங்களுக்கு அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களை கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து செயற்கையான அறிவை ஊட்டுவதற்காக பள்ளிக்கூடங்கள், புத்தகங்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இப்படிலாம் சேர்ந்து உங்களுக்கு செயற்கையான அறிவை ஊட்டி அதன் மூலம் அறிவியலை புரிய வைக்கிறார்கள். அறிவியலை புரிய வைத்து நம்ம தூய்மையாக இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி கிருமிகள் கையில், இந்த காற்றில் கிருமிகள், இதெல்லாம் இருக்குதா, அந்த அறிவியல் இந்த அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகமே இங்கே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் வாழ்கிற, பாக்டீரியாக்கள், கிருமிகள்லாம் வாழுது. அப்போ அதை தெரிஞ்சு அப்போ நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாக இருக்கிறோம். அப்போ 2040 அப்புறம் பள்ளிக்கூடங்களே இருக்காது, புத்தகங்களே இருக்காது. புத்தகங்கள் இருக்கும், கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் யார், எல்லோரும் விவசாயம் நோக்கி போயிடுவாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் எல்லாமே செயலிழந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ மீண்டும் என்ன ஆகும், அப்போ அவங்கெல்லாம் எப்படி சுத்தமாக இருப்பாங்க, எப்படி அறிவியலை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா 2040 அப்புறம் மீண்டும் மூட நம்பிக்கை ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இந்த உலகம் செயலிழந்த பிறகு மீண்டும் மூட நம்பிக்கை வரும். ஏன்னா இவங்க இந்த தானிய உணவு, இப்போது மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், மோர் உணவு இது போன்ற உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் உப்பு போக்குவரத்து வாகனங்கள்லாம் செயலிழந்துடும். இப்போ 2040 பிறகு என்ன ஆகுன்னா, போக்குவரத்து வாகனங்கள், இயந்திர அறிவியல் எல்லாமே செயலிழந்துடும். போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே செயலிழந்துடும். உப்பு உற்பத்தி எல்லாமே நின்று போயிடும். அப்போ இவங்க தேவையான உப்பெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மூட்டை உப்பு எடுத்து வச்சுப்பாங்க. அந்தளவுக்கு உப்பு இனிமேல் கிடைக்காது. அப்போ எதெல்லாம் வாங்கி வச்சுக்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. அரிசி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அது இருக்கிற வரைக்கும் அந்த உப்பு அப்புறம் 2040 அப்புறம் இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே செயலிழந்து ஓடாது. அப்போ உப்புங்கிறது மக்களுக்கு கிடைக்காது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, தேவையான அளவு உப்பெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. தானியங்கள் எல்லாத்தையும் மூட்டையாக வாங்கி வச்சுப்பாங்க. அப்போ அது தீர்ற வரைக்கும் அந்த சேர்த்து வைக்கப்பட்ட முன்கூட்டியே எடுத்து வைக்கப்பட்ட தானியங்கள், உப்புகள் இதெல்லாம் தீர்ற வரைக்கும் மனுஷங்கிட்ட மூட நம்பிக்கை. பள்ளிக்கூடம்லாம் செயலிழந்துடும். பள்ளிக்கூடங்கள் எதுவுமே நடக்காது. எல்லாருமே ஆனால் மனுஷங்க இந்த உணவுகளுக்கு அடிமையானதுனால இந்த உப்பு, தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது தீர்ற வரைக்கும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உப்புங்கிறதே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அது வரைக்கும் இந்த சேர்த்து வச்ச இந்த தானியங்கள், உப்பு எல்லாம் தீர்ற வரைக்கும் இவங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க, தானியங்களை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது ஒரு கட்டத்தில் மனுஷங்கிட்ட இல்லாமல் போயிடும். அப்புறம் வேறு வழியே இல்லை. ஒரு கட்டத்தில் உப்பே கிடைக்காது. கடை வாங்குவாங்க, கொஞ்சம் உப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கடை வாங்குவாங்க. கடைசியில் மக்கள்கிட்ட உப்பே இருக்காது. உப்பு கடற்கரையிலேருந்து உற்பத்தி பண்ணி இவங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா பணம்ங்கிற நடைமுறையே இருக்காது. அதனால் யாரும் உப்பு வியாபாரத்தையும் பண்ண போகிறதில்ல. உப்பையும் யாரும் உற்பத்தியும் பண்ண மாட்டாங்க. உப்பு யாரும் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக வேணால் உற்பத்தி பண்ணிக்கலாம். அந்த அடிமைத்தனம் காரணமாக உப்புலேருந்து என்னால் விடுபட முடியல, உப்பு போட்டு சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு என் தேவைக்கு மட்டும் நான் உப்பு உற்பத்தி பண்ணிக்கிறேன். கடற்கரையில் இருக்கிறவங்க அது போன்ற முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உப்பு என்பது கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா பணம் என்கிற நடைமுறை, இயந்திர அறிவியல் செயலிழந்தவுடனே பணம் என்கிற நடைமுறை இல்லாமல் போயிடும். அப்போது அந்த உப்பை உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா பணம் கிடைக்காதுல்ல, பணங்கிறது நடைமுறையே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதை வியாபாரம் பண்ணி அவங்க என்ன அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? பணத்துக்காக தான் அதை இன்றைக்கி விற்றுட்ருக்காங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் உப்பை வியாபாரம் பண்ணுறாங்க. பணமே இல்லைங்கும் போது அது யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற மக்களுக்கு உப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காது. கடற்கரையில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடச்சிருமா அப்படின்னா அவங்க ஒருவேளை அவங்க உப்பை எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் உள்ள மக்களுக்கு உப்பு என்பது கிடைக்காது. அந்த உப்பு இருக்கிற வரைக்கும். அப்போ 2040 அப்புறம் இந்த உப்புங்கிறது எதிர்காலத்தில் கிடைக்காது. அதனால் இப்போவே உப்பை வாங்கி வச்சுப்போன்னு ஒவ்வொரு வீட்லேயும் மூட்டையாக உப்பை சேர்த்து வச்சுப்பாங்க. அந்த உப்புகள் உணவு அப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்பாங்க. அப்போ இந்த தானியங்கள், இந்த உப்பு எல்லாம் தீர்ற வரைக்கும் அதை பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் மூட நம்பிக்கைகள் இருக்கும். அப்போ என்றைக்கு உப்பு எல்லாம் தானியங்கள் எல்லாம் மனுஷங்கிட்ட தீர்ந்து போதோ அதுக்கப்புறம் தானியங்கள் எல்லாம் உற்பத்தியெல்லாம் பண்ண முடியாது. இயந்திர அறிவியலும் செயலிழந்து போச்சுன்னா நிறைய இடங்களில் தானியங்களை உற்பத்தியே பண்ண முடியாது. தென் தமிழ்நாட்டிலலாம் தானியத்தை உற்பத்தி பண்ணுவதாக இருந்தால் எங்கே உற்பத்தி பண்ணுவாங்கன்னா, இந்த மேட்டூர் காவிரி நீர்ப்பாசன பகுதி, எங்கெல்லாம் அணைக்கட்டு, பெரிய நீர்வளம் நிறைந்த ஆற்று நீர்ப்பாசனம், அங்கே தான் இந்த என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் அதாவது அங்கே தான் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு தென் தமிழ்நாட்டிலலாம் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணவே முடியாது.
ஏன்னா உனக்கு நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி தேவை. நிறைய பம்பு செட்டு மூலமாக தண்ணியை இறச்சி மடமடன்னு தண்ணி நீர் வயல் அந்த நெல் வயல் ஃபுல்லாக நிரப்பி வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு பம்பு செட்டு தேவை. இறச்சி நம்ம வயல்வெளியெலாம் நிரப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா எப்போ பம்பு செட்டு வந்ததோ அப்போ தான் நெல்லை எல்லா இடத்துலையும் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்களே தவிர, பம்பு செட்டு வருவதற்கு முன்பு நெல்லை உற்பத்தி பண்ணுற வழக்கம் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அப்போ எங்கே உற்பத்தி பண்ணியிருப்பாங்கன்னா, தண்ணீர் வசதி அதிகம் உள்ள சமவெளி பரப்பு எங்கே இருக்குது, இந்த காவிரி நீர் பாசன பகுதி, ஆற்று ஓரங்களில் அங்கே தான் நெல்லை வேணால் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க தவிர, அப்போ தமிழ்நாடு முழுக்க நெல்லுங்கிற அரிசிங்கிற அந்த உணவு வந்து ரொம்ப குறைந்த இடங்களில் தான் உற்பத்தி செய்யப்பட்டது. எல்லா இடங்களையும் உற்பத்தி செய்யப்படலை. அப்போ 2040 அப்புறம் நெல்லை யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா தானியங்களை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு உப்பு தேவை. உப்பு இருந்தால் தான் தானியங்களை சமைத்து உண்ண முடியும். உப்பு இல்லாத நீங்கள் அரிசி சோறெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு உப்பு தேவை. உப்பு வச்சு குழம்பு வச்சு அதை ஊற்றி சாப்பிட்டா தான் சுவையாக இருக்கும். உப்பு இல்லாமல் அதை சாப்பிடவே முடியாது. அதனாலேயும் வந்து உப்பு கிடைக்காத அந்த 2040 அப்புறம் உப்பு கிடைக்காது. அப்படி பணம்ங்கிற நடைமுறை செயலிழந்துடும். அப்போது வந்து தானியங்களை உற்பத்தி பண்ணுறது அந்த வகையிலையும் உங்களுக்கு தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பம்பு செட்டு தேவை. பம்பு செட்டு மூலமாக தண்ணியை வந்து மணிக்கணக்காக இறைச்சாதான் அந்த வயலில் தண்ணியை நிரப்பி அதை உற்பத்தி பண்ண முடியும். 2040 அப்புறம் மின்சாரம் இருக்காது, மின்சாதன பொருட்கள் செயல்படாது, வாகனங்கள் செயல்படாது, இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போயிடும். அப்போது உன்னால் தானியங்களையும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்புறம் உப்பு கிடைக்காது, அது ஒரு காரணம். உப்பும் கிடைக்காது. உப்பு கிடைக்காதனாலையும் உன்னால் தானியத்தை சாப்பிட முடியாது. இப்படி தானிய உணவுகளுக்கு எதிரான ஒரு காலகட்டம் 2040 அப்புறம் வரப்போகுது. அப்போது இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டனால தான் நமக்கு வந்து மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது. மூளை வேலை செய்யாமல் போச்சுது. அப்போ வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான் உங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ தானிய உணவுகளை சாப்பிடலனாலே தானிய உணவுகளை சாப்பிட மாட்டீங்க, உப்பு சேர்த்துக்க மாட்டீங்க. அப்போது ஒழுங்காக மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடிமைத்தனம் தான் மூளையை வேலை செய்வதை தடுப்பது. எதுனா அடிமைத்தனம். உன்னை எது அடிமைப்படுத்துதோ அந்த அடிமைத்தனத்தை நீ ஏற்றுக்கிட்டன்னா உன் மூளை ஒழுங்காக வேலை செய்யுது. ஏன்னா அடிமைத்தனம் என்பது உயிர்களுக்கு பிடிக்காது, பொருந்தாது. அதனால் அடிமைத்தனம் இருந்தால் உன் மூளையும் அடிமையாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அது வந்து அந்த ஒருதலை பட்சமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் மூளைக்கு மூட நம்பிக்கை என்பது ஏற்படுகிறது. அப்போ சுதந்திரமாக இருக்கணும்னா எந்த உணவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. உங்கள் மூளை சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னா உணவு என்பதை உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. மனுஷங்க உறவுமுறை அடிமைப்படுத்தக்கூடாது. எதுவுமே உங்களுக்கு அடிமைத்தனம் என்பதே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த அளவு ஒரு சுதந்திரம் என்பது இந்த வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம வந்து அறிவை இயற்கையாகவே பெற முடியும். அறிவை இயற்கையாக பெறுவதற்கு நமக்கு தடையாக இருப்பது எதுவென்றால் இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர் உணவு, இது போன்ற உணவுகள் என்பது நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள். அடிமைப்படுத்தும் போது நம்ம மூளை சுதந்திரமாக செயல்படாது. அறிவுன்னா என்னன்னு நமக்கு கிடைக்காது. இயற்கையான அறிவு நமக்கு கிடைக்காது. அப்போ தான் நமக்கு செயற்கையான அறிவை பெறுவதற்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நம்ம போகிறோம். அப்போ 2040 அப்புறம் நம்ம தானிய உணவுகளை சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் உலகம் முழுக்கவே இல்லாமல் போயிடும். உப்புங்கிறது கிடைக்காது. அப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்களை தான் சாப்பிட ஆரம்பிப்போம். 2040 அப்புறம் மனித வாழ்க்கை மென்மையாகி போயிடும். மனுஷங்களுக்கு இருக்கிற கோபங்கள்லாம் குறைஞ்சிரும். இன்றைக்கி வந்து நம்மளை அந்த உலகம் அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது. நம்மளால் ஒரு நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது. காலையில் எழும்பு, ஓடு, ஆஃபீஸுக்கு ஓடு, விரட்டுது. ஒரு நிம்மதியாக தூங்க முடியல. ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரோம். தூக்கமும் வர மாட்டேங்குது. எப்போ நம்மளுடைய நேரம் இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மனுஷங்க ஒரு பயந்துக்கிட்டே தான் பயமுறுத்துது. எந்திரி, ஓடு, வேலை பாரு, 8 மணி நேரம் வேலை பாரு, 10 மணி நேரம் வேலை பாரு, ஓவர் டைம் வேலை பாரு, லட்சியம் விடாத, அப்படி அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால நமக்கு ஏகப்பட்ட கோபம். கோபத்தோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த சுகத்தை அனுபவிக்கணுன்னா இங்கே இருக்கிற சுகங்களை அனுபவிக்கணும். காங்கிரீட் கட்டடம், பெட்டு, கட்டில், டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நீ ஓடு அப்போ தான் அனுபவிக்க முடியும். ஓடு. அப்போ இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு நமக்கு வந்து நீ ஓடுன்னு ஒன்று யாரும் விரட்ட போகிறதில்ல. நீ நல்லா நிம்மதியாக நைட்டு தூங்கலாம், 10 மணி நேரம் தூங்கலாம். சாயந்தரம் 7 மணிக்கே தூங்க ஆரம்பித்து மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தூங்கலாம். ஏன்னா இரவு மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, வேறு வழியே இல்லை. நீ தூங்கி தான் ஆகணும். இரவு நேரத்தில் தூங்கி தான் ஆகணும். நல்லா போதுங்கிற அளவுக்கு தூங்கலாம். உன்னை விரட்ட போகிறதில்ல. அந்த உலகம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது உன்னை ஓடுன்னு விரட்ட போகிறதில்ல, உன்னை பயமுறுத்த போகிறதில்ல. நீ ஜாலியாக நிதானம். அப்போ உனக்கு கோபமே இருக்காது. ஏன்னா உன்னை ஓடு விடாத அப்படின்னு உன்னை விரட்ட போகிறதில்ல. அந்த உலகம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ஒன்று ஓடுன்னு விரட்ட போகிறதில்ல, அச்சுறுத்த போகிறதில்ல,
படி படி 8 மணி நேரம் படி, 10 மணி நேரம் படி, கடினமாக உழைக்கணும், லட்சியத்தை அடையணும்னு ஒன்று விரட்ட போகிறது கிடையாது. ஆபத்து, வேகமாக வண்டி ஓட்டு, ஆக்சிடெண்ட் ஆயிரும், பயப்படாத, போ வா, உயிரெல்லாம் பாதுகாக்காத, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, கை கால் போயிடுச்சா, ஆஸ்பத்திரி போ, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, கை போயிடுச்சா, கவலைப்படாத, திரும்பவும் ஓடு 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 ஓடுன்னு இந்த இந்த உலகங்கிறது விரட்டிக்கிட்டே இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்குது. அடித்து வாத்தியார் அடிக்கிற மாதிரி இப்போ மக்களை அடித்து கொண்டே இருக்கிறது. அப்போ கோபம் வருது, வன்முறை உணர்ச்சி. அப்போ தான் வந்து இந்த மூடநம்பிக்கை. அப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களை விரட்டாது, நல்லா தூங்குன்னு தான் சொல்லும். நல்லா 10 மணி நேரம் தூங்கு, 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு படுத்தியா மறுநாள் காலைல 6 மணிக்கு தான் நீ எந்திக்கணும். நல்லா தூங்குன்னு சொல்லும். விளையாடு, ஆடு, பாடு, சந்தோஷப்படு, குடும்பத்தோட நேரம் செலவழி, வேறு ஒன்றும் அந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீ ஆடு, பாடு, சந்தோஷப்படு, குடும்பத்தோட நேரத்தை செலவழி, அது மாதிரி போ, நீச்சல் அடித்து குழி, ஜாலியாருன்னு விரட்டும். போ, மகிழ்ச்சியாரு, ஏன் அப்படி இருக்க, சும்மா உட்காந்துருக்க, போ மகிழ்ச்சியாரு, அன்பு செலுத்து, பாசமாறு அப்படின்னு தான் விரட்டும். போய் நீச்சல் அடித்து ஓடு, விளையாடு, என்னப்பா நீ விளையாடலையா, என்னப்பா நீ ஆடலையா, என்னப்பா இப்படி உட்காந்துருக்க, போய் பாட்டு பாடு, என்னப்பா நீ இப்படி உட்காந்துருக்க, கதை சொல்கிறாங்க போய் கேளு. இந்த மாதிரி விரட்டக்கூடிய உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ அவங்ககிட்ட கோபம்லாம் குறைஞ்சிரும், அன்பு என்பது அதிகமாக இருக்கும். அப்போ அறிவுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதனால் அவங்க உணவு முறையும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகளாக இருக்கும். அந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு அடிமைத்தனம் என்பதே ஏற்படாது, உங்களை அடிமைப்படுத்தாது. இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் உங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள்லாம் இது உங்களை அடிமைப்படுத்தாது. அடிமைப்படுத்தலைனாலே மூளை ஒழுங்காக வேலை செய்யும். மென்மையான ஆற்றல் தான் இது கொடுக்கும், மென்மையான ஒரு பலத்தை தான் கொடுக்கும். நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை போட்டிங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு அசுர பலம் ஏற்படும், யாரையாவது அடிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நினைப்பீங்க. அதுவே காய்கறிகள், கீரைகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மென்மையானவர்களாக தான் இருப்பீங்க, யாரையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. சுதந்திரம், உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு யாரையும் விடவும் மாட்டீங்க, உங்களால் அடிமையாகவும் இருக்க முடியாது. ஏன்னா உடம்புல இந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் ஆகிய இந்த மனித உணவுகளை சாப்பிட்டா உடம்புல மென்மையான ஆற்றல் தான் ஏற்படும், மென்மையான வலிமை தான் ஏற்படும். இப்படி இந்த உணவுகள் என்பது மனுஷங்களை மாற்றி அடிமைத்தனம் இல்லை என்றாலே அறிவு என்பது ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இயற்கையான அறிவு மனுஷங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் என்பதே தேவையில்லை. 2040 அப்புறம் நமக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை. செயற்கையான அறிவு என்பது நமக்கு தேவையில்லை. மூட நம்பிக்கைகள் ஒளிந்துவிடும். காரணம் என்னென்னா, தானியங்கள் நமக்கு கிடைக்காது, உப்பு என்பது நமக்கு கிடைக்காது, உப்பை பயன்படுத்த மாட்டாங்க, தானிய உணவுகளை பயன்படுத்த மாட்டாங்க. மனுஷங்க மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள். அவங்களுக்கு கோபம் குறைஞ்சிரும். ஓடுன்னு விரட்டுக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம், ஏன் உட்கார்ந்துருக்க, ஏன் போய் தொழில் செய்ய, படி, ஓடுன்னு விரட்டிக்கிட்டு இருக்க இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது மக்களுக்கு கோபம் இருக்குது. இந்த கோபம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்பது இருக்காது. அவங்க மென்மையானவர்களாக இருப்பார்கள். ஓடு, விளையாடு, அன்பு, பாசம் செலுத்து, ஓடு, விளையாடு, ஆடி, பாடு, சந்தோஷமாக இரு அப்படின்னு விரட்டுகிற ஒரு உலகத்தில் அவங்களுக்கு கோபங்கிறதே இப்போ ஒரு வன்முறை கோபங்கிறதே இருக்காது. அதனால் அவங்க மாமிசத்தையும் சாப்பிட மாட்டாங்க. தன்னை போல தான் தனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அதுபோல் தான் அந்த ஆடு, மாடு அதெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மாறிடுவாங்க. பிற உயிரினங்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு அந்த மனுஷங்க போயிடுவாங்க. அதனால் மாமிசத்தையும் சாப்பிட மாட்டாங்க, தானியங்களும் சாப்பிட மாட்டாங்க, தானியங்களை உற்பத்தி பண்ணவும் முடியாது. அப்புறம் உப்பு கிடைக்காது. உப்பு கிடைக்காதனால தானியத்தையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. பம்பு செட்டு இல்லாதனால தானியத்தையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. இப்படி தானிய உணவுகளும் உற்பத்தி செய்யப்படாது. அப்போ மனுஷங்க மென்மையானவர்களாகவும் மாறிவிடுவதால் அவர்கள் மாமிசத்தையும் சாப்பிட மாட்டாங்க. பிற உயிர்களை கொன்று அந்த உணவுகளையும் அதை சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஆட்டை கொன்னுலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கொடூரம் தானே. ஒரு ஆட்டை கொல்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மனிதத்தன்மை இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு மாட்டை கொல்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மனிதத்தன்மை இல்லைன்னு தான் அர்த்தம். பிற உயிரினங்கள், அதோட வலி, அதோட துன்பம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரியல அப்படி தானே. அந்தளவுக்கு நீங்கள் முட்டாளாகவும் ஒரு சாம்பிராணியும் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு தானே அர்த்தம்.